எல்லாருக்கும் வணக்கம். யூனிசெஃபோட லிசன் டு த ஃபியூச்சர் பாட்காஸ்டோட இன்னொரு எபிசோடுக்கு உங்கள் எல்லாரும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். திஸ் இஸ் ஜதுஜன் மகேந்திர, யூனிசெஃப் யூத் அட்வொகேட் ஃபார் ஸ்ரீலங்கா. ம், இன்றைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் சுபாஷ் சந்திரபோஸ், ஐசிடி ஆஃபீஸர் அட் யூனிசெஃப் ஸ்ரீலங்கா. அண்ட் இன்னொரு யங் பர்சன் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. தட் இஸ் அம்ரா ஃபாசில். அம்ரா ஃபாசில், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அம்ரா ஃபாசில் காலிலிருந்து வந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து 17 இயர்ஸ் ஓல்டு. நான் ஏ லெவல் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை வந்து இங்கேக்கு ஸ்பெஷலி நான் இந்த ப்ரோக்ராமுக்கு அட்டென்ட் பண்ணது டெக்னாலஜி இந்த டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் நான் எப்படி எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுன்றதை பற்றி உங்களை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் see. தேங்க்யூ அம்ரா. மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட மொபைல் ஃபோன் நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் பாடி மாதிரி போயிருச்சு. அந்த காலத்துலலாம் நான் இது எங்கட அம்மாலாம் எனக்கு எப்படி சோறு தீத்தினாங்கன்னா வந்து காக்காவை காட்டி நிலாவை காட்டி வெளியில் காட்டி வந்து. பட் இப்போத்த பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க வந்து கையில் ஃபோனை கொடுக்குறாங்க, யூடியூப்பில் வீடியோஸை போட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு தித்துறாங்க. ஸோ இப்படி நிறைய இடங்களில் வந்து டிஜிட்டல் யூசேஜ் சில்ட்ரனோட இம்பேக்ட் பண்ணி தாக்கம் செலுத்த அவங்களோட வாழ்க்கையில் இணைஞ்ச ஒரு இதாக போய்கொண்டிருக்கு வந்து. சைல்ட் ரைட்ஸோட மெயின் ஒப்ஜெக்டிவே வந்து நம்மளோட சில்ட்ரன்ஸை சேஃபாக வச்சுக்கொள்வது. உண்மைக்குமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அவங்க சேஃபாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நாம் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சுபாஷ், நீங்கள் சொல்லுங்கள், சைல்ட் ரைட்ஸ் அதாவது சிறுவர் உரிமைகளில் எப்படி டிஜிட்டல் சேஃப்டி கனெக்ட் ஆகுது? ஸோ ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த கனெக்ஷன் என்ன? ஓ! சிறுவர் உரிமைகள் வந்து பற்றி கதை கேட்கல. அவர்களுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகள்ல வந்து சிலதுகளை சொல்லலாம். ரைட் டு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு உரிமை அவர்களுக்கு இருக்குது. அதே நேரம் வந்து ரைட் டு ப்ரைவசி, அவை தங்களோட டேட்டாவை தங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து பாதுகாக்க வேண்டிய இதுவும் வந்து அவைக்கு இருக்குது. அப்போ அந்த ரைட் டு ப்ரொடெக்ஷனில் பார்க்க போய்க்கில் வந்து அவர்கள் வந்து நேரடியான துஷ்பிரயோகங்கள் மற்றது ஒரு வேண்டாத இன்டர்நெட்டில் இருக்கிற கண்டென்ட்டுகள் அதில் வந்து அவர்கள் போகிறதுக்குரிய சான்சஸ்கள் இருக்குது. அப்போ இது வந்து ஏன் நாங்கள் டிஜிட்டல் சேஃப்டியை பற்றி கதைக்க வேணுமெண்டா, இந்த சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் வந்து அதாவது சிறுவர்கள உரிமைகள் இல்லை பெரும்பாலான விஷயங்கள் வந்து இப்போ எல்லாம் டிஜிட்டல் தளத்துக்குள்ளே போயிட்டுது. அப்போ டிஜிட்டல் தளத்துக்குள்ளே போனதால் அந்த டிஜிட்டல் சேஃப்டி என்றது வந்து விரும்பியோ விரும்பாமலோ வந்து அது ஒரு முக்கியமான ஒரு இதாக வருது. உதாரணமாக ரைட் டு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன், அவைக்கு வந்து படிக்கிறதுக்குரிய உரிமை இருக்குது. அது வந்து தனியாக புத்தக படிப்பு மட்டும் வண்டியில் இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆகிட்டுது, டிஜிட்டல் மயமாகிட்டுது. அப்போ அதில் இருக்கிற கண்டென்ட் அக்யூரேட்டாக இருக்கணும், அது வந்து சேஃபாக இருக்கணும், அல்லது வந்து அது அவர்களுக்கு உரிய தேவையில் பிரியோசனப்படக்கூடிய மாதிரியான கண்டென்ட் இருக்கணும். இதாக தான் அந்த டிஜிட்டல் எஜுகேஷன் வந்து சேஃப்டி எஜுகேஷன் வந்து கட்டாயமாக பிள்ளைகளுக்கு இப்போ கற்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் அது வந்து டிஜிட்டல் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அவர்கள் தங்களோட ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு விரைக்கல முழுக்க சோஷியல் மீடியா. அப்போ சோஷியல் மீடியா, யூடியூப் இதுகள் எல்லாத்துக்குள்ளேயும் போய்க்கல வந்து அவர்கள் தங்களோட கருத்து சுதந்திரத்தை வழியால் போடுறதுக்கு அவைக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்தை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் போடிக்கல வந்து அங்கே தான் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஏனென்றால் இந்த கண்டென்ட்டை இன்னொரு ஆள் வந்து சைபர் புல்லிங் செய்யலாம், அல்லது வந்து இன்னொரு ஆள் வந்து அந்த ஹேட் ஸ்பீச்சால் அட்டாக் பண்ணலாம் அந்த சிறுவர்களுக்கு. அப்போ அதுகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறுறது மட்டும் இல்லை, அதே நேரம் அந்த என்வாயர்மெண்ட்டும் டிஜிட்டலாக இருக்க வேணும். அப்போ இது வந்து ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு விஷயம். நன்றி சுபாஷ். சைல்ட் ரைட்ஸ் எப்படி டிஜிட்டல் சேஃப்டியோட கனெக்ட் ஆண்டு நாம் பார்த்துருந்தோம். அம்ரா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே எங்கேஜ் ஆகினீங்க? உண்மைக்கு சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண மொபைல் ஃபோன் எங்கள் அண்ணாட பழைய மொபைல் ஃபோன். நான் ஓ லெவல் படிக்கக்குள்ளே நான் யூஸ் பண்ண தொடங்கினேன். ஸோ அது வந்து என்னோட ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அது மாதிரி உங்களோட ஃபஸ்ட் என்கேஜ்மெண்ட் இன் டிஜிட்டல் வேர்ல்ட் அதோடு சேர்த்து சொல்லுங்கள் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேருந்து ஆன்லைன் எஜுகேஷன் ட்ரான்சிஷன் அது எப்படி உங்களுக்கு இருந்தது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னமா இருந்தது? ஓம் ஜாத்து. இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் ஒன்றுமே யூஸ் பண்ண டிவைஸ் என்னன்னு. உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து எங்களோட அம்மாவோட ஃபோன் தான் முதல்ல யூஸ் பண்ணேன். அது வந்து எல்லாருக்கும் காமனாக தெரியும். வீட்டில் இப்போ அப்பாவோட ஃபோனுண்டா அது அப்பாவோட ஃபோன் தான், அண்ணாவோட ஃபோன்டா அது அண்ணாவோட ஃபோன் தான். ஆனால் எங்களோட அம்மாவோட ஃபோனுண்டா அது வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுற காமன் ஃபோனாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் டிவைசஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது.
இப்போ ஃபிசிக்கல் கிளாஸஸ் அதை பற்றி ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி பேசினாக்க நாங்கள் வந்து இப்போ ஒரு 4 வருடத்துக்கு முந்தி நாங்கள்லாம் டீச்சரை நேராக பார்த்து நாங்கள் புக்ஸில் நோட்ஸ் எழுவி அந்த மாதிரி இப்போ ஹோம்ஒர்க் எல்லாம் டைம் டு டைம் பண்ணி இப்போ இது டீச்சர் அதை கரெக்ட் பண்ணி தருவாங்க எல்லாம் ஃபிசிக்கலாக தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று வந்து முழு உலகத்துக்கும் ஒரு வந்துச்சு ஒரு என்னது அது ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு COVID-19. அதுதான் நான் நினைக்கிற மாதிரி அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு எங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் என்கேஜ் ஆகிறதுக்கு. அப்போ அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனில் எல்லாமே செஞ்சுட்டு இருந்த எங்களுக்கு ஒரு பெரிய எனக்கு எனக்கு ஆன்லைன் எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணின மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டோடமே இந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆகல உண்மையாகவே அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. விளையாடிட்டு கிளாஸஸுக்கு ஓடிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்த எங்களுக்கு திடீரென்று லேப்பொண்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சு 3 to 4 ஹவர்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து ஸ்க்ரீன் ஒன்றை பார்த்துட்டு படி எனக்கு உண்மையாகவே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஃபோக்கஸை அதில் மட்டும் வச்சுட்டு இருக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். எக்ஸாம்பிளாக என்ன பண்ணால் இப்போ நாங்கள் ஜூம் கிளாஸில் ஒரு லெசன் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு டீச்சர் ஆன்லைனில் படித்து தந்துட்டு இருக்கிறாங்க. டீச்சர் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறோம், நாங்கள் எங்களோட வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து திடீரென்று ஒரு யூடியூப்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஒரு பிள்ளைகளா எங்களுக்கு அதை டச் பண்ணி பார்க்குறதுக்காவது ஒரு ஆசை வராதா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டடீஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் காலம் அதுக்கே அந்த பேட்டர்னுக்கு நாங்களும் அடாப்ட் ஆகிட்டு போல அது வந்து ஆன்லைன்ன்ற வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டோர் அப்படி தான் சொல்லணும். ஸ்பெஷலி செல்ஃப் ஸ்டடீஸ் பண்ணுற ஒருத்தருக்கு ஆன்லைன் ரொம்பவே யூஸ்ஃபுல். அப்படின்னா ஸ்ரீலங்கா எடுத்தாக்கா ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்து எங்கே ஒரு தூர இடத்துல இருக்கிற ஒரு நல்ல டேலண்டட் டீச்சர்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட வீட்டிலேருந்து படிக்க சான்ஸ் கிடச்சி இது ஆன்லைன் எஜுகேஷனில். இப்போ நான் வந்து கால் ஸ்டூடெண்ட் உண்டு. நான் வந்து இப்போ எனக்கு ஏலும் ஒரு நல்ல கலாம்பு டீச்சர் ஒன்று இருந்தால் எனக்கு இப்போ கலாம்பு டீச்சர்ட்டு ஆன்லைனாக அவட்ட இந்த டீச்சர்ட்டை கிளாஸ் போகலாம் எனக்கு. அதே மாதிரி தான் கால் ஸ்டூடெண்ட் இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே மட்டும் ஃப்ரேம் ஆகாமல் எங்களுக்கு ஐலண்ட் வைட் இப்போ கலாம்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தால் அப்போ அவங்களோட கம்பெட்டிட்டிவாக எக்ஸாம்ஸ் எழுதி எங்களோட லெவல் செக் பண்ணுறது ஸ்டடீஸ் சைடில் அதெல்லாம் பண்ணி எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது இந்த ஆன்லைன் எஜுகேஷன். அதே மாதிரி இந்த வேர்ல்ட் டிஜிட்டலைஸ் ஆயினதால். ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேருந்து இப்போ டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு ஒன்றுக்கு இந்த அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு டைம் பாஸ் ஆகும்போது அது மாதிரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க தூர இடத்துல இருந்து ஒரு ஸ்கில்டான பர்சன் நாலேஜ் எடுக்கிறது. எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வந்து நாங்கள் ஏலெவல் செய்த நேரம் வந்து ஐசிடிக்கு வந்து தூர இடத்துல ஒரு சார் ஒரு அவரை செமினார்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணி அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரியாக இருக்க வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி சில்ட்ரன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க சுபாஷ்? அப்புறம் இப்போ வடிவா கிளியராக சொன்னேன் அந்த எப்படி தான் அதை கோவிட்லேருந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அந்த டிஜிட்டலுக்கு அடாப்ட் பண்ணினப்பட்டது அது வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுது லெவலில் கிளாஸஸை வந்து கிளம்புலேருந்து எடுக்கிறதுக்கு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பார்க்கல இப்போ இருக்கிறதுல மெயினானது வந்து எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இன்ட்ராக்டிவ் லேர்னிங். ஸோ சிலவில் நாங்கள் ஜூமில் வந்து அல்லது வேர்ச்சுவல் லேர்னிங் கிளாஸ் ரூமில் வந்து அது ஜூமில் தான் இப்போ எல்லா இடம் நடக்குது. ஆனால் அது உண்மையாக சரியான முறையில் அந்த டீச்சர் வந்து இப்போ தன்னை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வந்துட்டுது. அதை ஆன்லைன் லேர்னிங்குக்கு ஏற்ற மாதிரி அதை அவள் வந்து செய்ய வேண்டிய அந்த டீச்சர் வந்து செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு இன்னொன்று வந்து மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டியூலிங்கோ, கான் அகாடமி இந்த ஆப்ஸில் வந்து ஒரு சைல்டு வந்து தானே போய் அந்த ஆப்பை வந்து பேரண்ட்ஸுன்ற ஹெல்ப்போட அதை இன்டராக்டிவாக படிக்கிறதுக்கு ஒரு லெபார்ட்ரி ஒரு லேப் டெஸ்ட் ஒன்று செய்கிறதோ அப்படியான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு. ஸோ இந்த இன்டராக்டிவ் லேர்னிங் மாதிரி அடுத்த ஒன்று இந்த சொன்ன மாதிரி 2 நீங்கள் இன்னொரு கிளம்பு ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுறீங்க தானே அந்த ஆன்லைன் இதால். அப்போ அது மாதிரி தனியாக அந்த இலங்கைக்குள்ள மட்டுமண்டி இல்லை ஒரு யூரோப்பியன் கம்யூனிட்டியோட அல்லது வேறு ஒரு ஈஸ்ட் ஏஷியா கம்யூனிட்டியோட வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கேஜ் பண்ணி அவங்க சோஷியல் கல்ச்சரில் இதை வந்து லேர்ன் பண்ணுறதால இன் ஃப்யூச்சர் வந்து அப்படி தான் போகுது. இப்போ எல்லோரும் முந்தித்தான் அது நாங்கள் எல்லாம் ஒரு சொசைட்டி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தது. இப்போ அது மாறிட்டுது. அதுக்கு டிஜிட்டல் வேர்ல்ட் தான் ஒரு காரணம்.
அப்ப அதுலேயும் வந்து அந்த குளோபல் கொலாபரேஷன் சம்பந்தமான டெவலப்மெண்ட்ஸ் ஆப்ஸுக்குள்ளேயும் போக வேண்டிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்கள், டூல்ஸ்கள் இருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து மாற்றுத்திறனாளிகள், இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து தங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படியான ஆட்களுக்கு வந்து டிஜிட்டல் டூல்ஸ் வந்து நேரடியா உதவுது. அவைய வந்து இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்ட அவைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ட குடுத்து அவை இந்த இதுக்குள்ள போறதுக்கு. அப்படியே நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் நம்ம அ சொன்ன மாரி அதில வந்து யூஸ் பண்ணி பேரண்ட்ஸும் வந்து அ அத பிரயோசனப்படுத்திக் கொண்டால் அது நல்லா இருக்கும். ஏ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குது வந்து. ஸோ இதே மாதிரி எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா வந்து, நான் நிறைய யுனிசெஃப்ல இன்டர்நேஷனல் ப்ரோகிராம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் வந்து. ஸோ மத்த கண்ட்ரியில இருக்கிற பீப்பிளோட கனெக்ட் பண்ணி, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்யூஷன், அத எப்படி எங்க ஸ்ரீலங்கன் கண்ட்ரிக்கு மாத்தலாம். ஸ்ரீலங்கால பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன அவங்களுக்கு ஷேர் பண்ணி, அங்க எப்படி ஒரு இம்பேக்ட்ட கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி டிஜிட்டல்ன்ற ஒரு விஷயத்தால தான் என்னால இன்னொரு கண்ட்ரில இருக்கிற ஒருத்தரோட ஈஸியா கம்யூனிகேட் பண்ண, அவர இன்டராக்ட் பண்ணாம இருந்தது. ஸோ இது எனக்கு ஸ்பெஷலா கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி அம்ரான் நீங்க சொல்லுங்க. டிஜிட்டல் எப்படி உங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு, ஒரு இம்பேக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? ஓம் சாத் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆட் சொல்லணும் இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி யூனிசெஃபோட ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்காக இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி இன்வைட் பண்ணதுக்கும் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதும் இந்த டிஜிட்டல் அப்படின்னா டெக்னாலஜியோட நான் இன்வால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பியோ அதுலேருந்து எனக்கு சான்சஸ் வர ஆரம்பிச்சு அதே மாதிரி சொல்லணும் நான் இப்போ ஆஃப்டர் ஓ லெவல் ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு அப்போ வந்து ரிசல்ட்ஸும் வெளியாயிட்டு அந்த ரிசல்ட்ஸும் வெளியாயிட்டு ஸோ நம்பர் 1 எனக்கு நல்ல ஓ லெவல்ஸில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது இந்த ஆன்லைன் எஜுகேஷன். அதே மாதிரி நான் நிறைய ரிசோர்ஸஸ் அப்படின்னா இப்போ தானே சான்சஸ் இல்லையா எங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் யூடியூபாக இருக்கலாம், வீடியோஸ், வெப்சைட்ஸ் அதே மாதிரி நிறைய எங்களுக்கு சான்சஸ் வந்து வைட் ஆகிக்குது. ஸோ அதில் என்கேஜ் ஆகினா எங்களுக்கு ஸ்டடீஸ் சைடில் எங்களுக்கு நிறைய உதவலாம். நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நாங்கள் வந்து நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஆஃப்டர் கோவிட். ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் டு என்கேஜ் இன் திஸ் டெக்னாலஜி. ஸோ அதில் ஒன்றா வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ஒரு ட்ரெயினிங் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு தேசிய சிறுவர் சபை என்ற ஒரு கிளப்பில் இருக்கிறேன். அதால் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அந்த அப்படி ட்ரெயின் பண்ணாங்க எங்களை டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் ப்ரோக்ராம் வந்து. அப்போ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஓடுமே ஒரு டிஜிட்டல் அதை பற்றி நான் படித்த ப்ரோக்ராம் வந்து அது டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் ப்ரோக்ராம்னு எங்களை வந்து தொடர்ந்து ஒரு ஒரு 2 3 செமஸ்டர்ஸ் மாதிரி அதை எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ அதில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் அதில் அவங்க ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அது வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பாட்காஸ்டிங் அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்ஸ், ஷார்ட் ஃபில்ம் எடிட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் எங்களுக்கு ஏதாவது ஒரு எங்களோட ஒரு டேலண்ட் ஒன்று எங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வீடியோவை எடிட் பண்ணி எங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு வச்சாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஃபீல்டில் எனக்கு வந்து ஐலேண்டில் பெஸ்ட் வீடியோ நான் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அப்போ அதுதான் எனக்கு கிடைச்சிருந்தா பெஸ்ட் அவார்ட் அதுன்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து கண்டினியூஸாக எனக்கு இந்த சான்சஸ் கிடைக்க ஸ்டார்ட் ஆயின்னு அது வந்து இப்போ ஸ்பெஷாலிட்டி அங்கனுக்கு வந்து எனக்கு அது வந்து ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டரோட கையால் தான் அந்த அவார்ட் தந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம் நாங்கள் இந்த டெக்னாலஜியை ஒழுங்காக யூஸ் பண்ணினக்கா அதை வந்து பாசிட்டிவ் சைடில் யூஸ் பண்ணக்கா எங்களுக்கு சில்ட்ரனாக எங்களுக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது இந்த உலகத்தில். அதே மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் இன்னும் ஒவ்வொரு கிளப்ஸ்ட ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ எங்களுக்கு அதுக்கு ஒரு சம்மரி அடிக்கிறதுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஈஸியாக நான் ChatGPT யூஸ் பண்ணலாம். எங்களோட வேலையெல்லாம் ஈஸியாக ஆகிக்கொள்றதுக்கு இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸாக இருந்தாலும் நிறைய இருக்குது. ஸோ இங்கனோக்கு வந்து மெயின் திங் நாங்கள் டெக்னாலஜியை பாசிட்டிவாக யூஸ் பண்ணினாக்கா எங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திரும்பவும் அதே சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த வேர்ல்டில் நிறைய பிள்ளைகள் எந்த ஏஜ் ஆக்களும் தான் என்னை விட யங்கரான ஆக்களும் தான் நிறைய இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதால நிறைய அவங்கள நிறைய எஃபெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு அதில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் நான் இங்கே சொல்ல வர்றது நாங்கள் இதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணினாக்கா நாங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணுமோ சில்ட்ரன்னா அதை நல்லா யூஸ் பண்ணால் எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று சொல்லலாம், ட்ரான்ஸ்லேஷன்ன்றது வந்து அதற்கு நிறைய பெரிய சான்ஸாக கிடைச்சிருச்சு. இப்போ நான் வந்து
வீட்டில் இருந்துட்டு அந்த கோவிட் பீரியடும் தான் நான் அந்த ஆஃப்டர் ஓ லெவல் பீரியட் வீட்டில் இருக்கிற அந்த கேப்லேயும் நான் நிறைய ட்ரான்ஸ்லேஷன்ஸில் என்கேஜ் ஆயிறேன். நிறைய இப்போ சுபாஷ் சார் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது எங்களுக்கு வீட்டில் இருந்து வேலை செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி ஐலண்ட் வைட் வேர்ல்ட் வைட் எங்களுக்கு பீப்புளோட என்கேஜ் ஆகிறது, அவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கிறது, எங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேட்குறது, கம்யூனிகேட் பண்ணுறது, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஸோ அதால் இந்த லெவலுக்கு நான் வரத்துக்கு, இந்த அளவு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டெக்னாலஜி டிஜிட்டல் வேர்ல்டில் எனக்கு ஒழுங்காக பாசிட்டிவாக என்கேஜ் ஆகினாக்கா நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கு. அம்ரா, ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ். நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. எந்த அளவுக்கு அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே அதில் ஒரு நெகட்டிவான சைட்டுமே இருக்குது, அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. சுபாஷ், நாங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னென்னா வந்து கரண்ட் வேர்ல்டில் இப்போ சில்ட்ரன்ஸ் டிஜிட்டலில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, அவங்க என்னவான இஷ்யூஸுக்கு அவங்க முகம் கொடுக்குற மாதிரி இருக்குது? இப்பத்த இந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் சேஃப்டியில் வந்து அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறது. ஆனால் அதில் வந்து முதலாவதாக சொல்லலாம் சைபர் பில்டிங் அண்ட் புல்லிங் அண்ட் ஹராஸ்மெண்ட். அதில் வந்து இப்போ அவை துன்புறுத்தப்படுறது வந்து இப்போ ஆன்லைனில் நிறைய நடந்து கொண்டிருக்கு. அது பிள்ளைகளை வந்து நேரடியாக பாதிக்க போகுது. ஆனால் பேரண்ட்ஸுக்கு தெரிய போகிறது இல்லை. அதை வந்து சொல்லாட்டிக்கு அது பேரண்ட்ஸுக்கு தெரிய போகிறது இல்லை. அப்போ அது மெயினாக வந்து இந்த சோஷியல் மெசேஞ்சர் ஆப்ஸ், கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதெல்லாம் வந்து இந்த சைபர் புல்லிங் வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் போய் கொண்டிருக்கு. அப்போ அதில் வந்து என்னென்றால் அவை வந்து தங்களை அறியாமலே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அது வந்து ஒரு அந்த கம்யூனிட்டியிலேருந்தே அவை விடுபட்டு போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அது 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 வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அதை கொண்டு போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அதை வந்து முதலாவது சேலஞ்ச் அதை இது செய்கிறது. அடுத்தது வந்து இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட். இப்போ ஒரு இன்டர்நெட்டில் இருக்கிற கண்டென்ட் வந்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு அவைக்கு பிழையான வழியில் நடத்தக்கூடியதாக தவறுதலாக வந்து உள்ளுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. சரிதானே? அப்போ அதால் வந்து அந்த கண்டென்ட்டுகள் வந்து சில வேளை அவை அறியாமலேயே ஒரு தீங்கி விளைவிக்கும் உள்ளடக்கங்களை வந்து அவை படிக்கிறதன் மூலம் அவைகள் வேறு ஒரு வழியான பிழையான ஆக்டிவிட்டீஸு போகிறதுக்கு, அதே நேரம் உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து இது சில ஆன்லைனில் இருக்கிற அவை ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கைக்குள்ள வந்து அவைக்கு தெரியாமலே அவைண்ட இது என்னென்னா இப்போ ஒரு 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 அவைக்கு தெரியாத ஒரு நண்பரோட பழக வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் வந்து ஒரு நல்ல மாதிரியான இதை பிள்ளைகளோட நடித்து அதை வந்து கேமிங் தளங்கள் மூலம் வந்து அவைகளை குறிவைத்து நட்பாக பழகி அவையின் நம்பிக்கை ஒன்றை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் அவைகளை பிழையான வழிநடத்தலுக்கு உள்ளாக்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவையை வந்து வேறு வேறு ஆக்டிவிட்டீஸில் கொண்டு போகக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ப்ரைவசி ரிஸ்க் வந்து இப்போ டேட்டா சம்பந்தமானது. அவைண்ட டேட்டாவை, சிறுவர்களின் டேட்டாவையோ அவைண்ட ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட டேட்டாவையோ அவை அறியாமலே அதை எடுத்து அதை வந்து பிழையான இதுக்கு கொண்டு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குது. அப்போ இது வந்து முக்கியமாக ஒரு பேரண்ட்டை வந்து சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆன்லைனில் இருக்கிற பிள்ளையே பாவிக்கக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது வந்து அவை அறியாமலே கொண்டு போய் பிள்ளையான ஒரு அது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் அந்த முழு ஃபேமிலியுமே மாட்டுப்படக்கூடிய சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகலாம். அது இப்போ இங்கே இலங்கையில் நிறைய விஷயத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அதே நேரம் வந்து மெயினான இது வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து இப்போ கூடிய நேரம் வந்து ஸ்க்ரீனிங் டைம் இது வந்து தான் பெரிய ஒரு ப்ராப்ளம். அவைக்கு சாப்பாடு இல்லை, பசிக்கிற இது என்ன நித்திரை இல்லாமல் இல்லை ஃபுல்லாகவே வந்து அவை வந்து தங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் அதால் கெடுத்து கொண்டு போயிடும். அப்போ அது ஒரு அடிக்டிவ், அது வந்து அடிமையாகிட்டுது. அதோட கேமிங்லேயும்
மெயினாக அடிமையாக போயிடும். அப்போ இதை ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அப்போ இதை கொண்டு போகிறது வந்து இந்த இப்படியான அடிக்ஷன்லேருந்து வெளியால் கொண்டு வரதுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் செய்ய வேண்டி வரும் சிலவில். அதாக அடிக்டிவாக போயிட்டு அந்த பிள்ளையை வெளியால் எடுக்கிறதுக்கு. அப்போ பேரண்ட்ஸ் வந்து அதில் சரியான கவனமாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே நேரம் வந்து ஃபேக் நியூஸ் அதோட மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பிள்ளைகள் வந்து பிள்ளையாக தாங்கள் நினைச்சிடும் அந்த இன்ஃபர்மேஷன் தாங்கள் பார்க்குற அந்த குரூப் சட்டிலேயோ அல்லது இதுலேயோ வாரது அதை நம்பி கேட்கல வந்து அதை வந்து அந்த தகவல்கள் வந்து போலி என்றதை அவைகளால் அடையாளம் காண இயலாமல் இருக்கும். அப்போ அது வந்து இவைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் சவாலாக இருக்க போது எப்படி வந்து இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இது செய்கிறது. அடுத்த மெயினானது வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட். இது வந்து அவை அறியாமலே அன்னெசசரி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணின பிறகு கம்ப்யூட்டரில் என்ன நடக்குதோ அது அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் இன்னொரு ஆளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வீட்டில் உள்ள தகப்பனுக்கோ தாய்க்கோ தெரியாமலே நடந்து கொண்டு இருக்கலாம். சுபாஷ் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நிறைய சேலஞ்சஸில் நானும் ஒரு சில சேலஞ்சஸுக்குள்ளே உள்ளே போய் வந்திருக்கேன் வந்து நான் சில்ட்ரனாக இருக்கக்குள்ளே வந்து அம்ரா இதில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸுக்குள்ளே நீங்களும் உள்ளே போயிருக்கீங்களா? உங்களோட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணின ஏதாவது டிஜிட்டல் சேலஞ்சஸ்? ஓம் ஜாதோ இப்போ வந்து மெயின்லி நாங்கள் வந்து சோஷியல் மீடியா அதே மாதிரி ஆன்லைன் செஷன்ஸ் அதில் அட்டெண்ட் ஆக போல் நம்பர் ஒன் இப்போ சில்ட்ரன் இப்போ ஒரு சைல்டாக எனக்கு வந்து நிறைய ஹெல்த் சைடில் 2-3 பாதிப்புகள் நடந்த அது வந்து எனக்கு ஓவராக அப்படின்னா ஸ்க்ரீன் டைம் கூட எனக்கு ஒரு நாளைக்கு 4 hours மாதிரி தொடர்ந்து ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருந்தானா எனக்கு தலைவலி வரும். அதே மாதிரி விஷன் ப்ராப்ளம்ஸும் நிறைய வந்திருக்கு. அப்படின்னா நிறைய வாட்டி நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு செய்ய ஆயிருக்கு. அப்படின்னா திடீரென்று தானே நாங்கள் இதுக்கு அடாப்ட் ஆயினோம். ஸோ அந்த மாதிரி நிறைய அப்படின்னா ஒரு 2-3 சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுக்கு நானும் ஃபேஸ் பண்ணேன். நான் இல்லாமல் வந்து எனக்கு தெரிஞ்ச கசின்ஸாக இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து வர ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து இப்போ ஒரு சைல்டாக நாங்கள் வந்து எங்களோட போஸ்ட் இப்போ ஒரு டீனேஜர்ஸாக ஸ்பெஷலி நாங்கள் வந்து எங்களோட போஸ்ட் உண்டு எங்களோட வீடியோ உண்டு நாங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண போப்பில் நாங்கள் 2 வாட்டி யோசிப்போம். இந்த உலகத்தை பற்றி தெரியும் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிப்போம். ஸ்பெஷலி எங்களுக்கு இப்போ சைபர் புல்லியிங் சுபாஷ் சொன்ன மாதிரி சைபர் புல்லியிங் சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நடந்தில்லைன்றது இல்லை முக்கியம், முன்னாடி நடக்கலாம். அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறது தான் முக்கியம். ஸோ அது வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் எங்களை கைட் பண்ணணும். ஸ்பெஷலி வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதாவது என்கேஜ் ஆகும் போல் பேரண்ட்ஸ்கிட்ட கைட் எங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ த்ரெட்னிங் மெசேஜஸ் அந்த மாதிரி 2-3 மாதிரி வந்திருக்கு. அதையும் சொல்லணும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண போல். ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் அதை பேரண்ட்ஸுக்கு உடனடியாக போய்ட்டு சொல்கிறது, எங்களுக்கு இப்படி இப்படி நடந்துச்சு, இப்போ நாங்கள் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுக்கு குயிக்காக அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ண போல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண போல் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் தான். ஆனால் நாங்கள் அதை ஒழுங்காக ஃபேஸ் பண்ணுறது ஆஸ் சில்ட்ரன். அதே மாதிரி இன்னொன்று I believe that all the students in Sri Lanka must be given the knowledge on cyber security, right? Then only they can avoid these problems. And I know there are some children அப்படின்னா ஊர் சைடில் கிராமிய பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு திடீரென்று ஒரு மொபைல் ஃபோனு கொடுத்தாக்கா வேண்டினாலும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி மொபைல் ஃபோனை மிஸ்யூஸ் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பொறுத்து நான் சொல்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அதே மாதிரி இப்போ நாங்கள் சைபர் புல்லியிங் அதுவல்லேருந்து எப்படி நாங்கள் எங்களுக்கு பாதுகாவல் நாங்கள் எடுத்துக்கொள்கிறது அதை பற்றி எங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை பற்றி பேசினாக்கா நான் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அடிக்ட் ஆகின ஒரு ஆள். நான் வந்து இப்போ யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கலாம், அந்த டோபமைன் கூட்டுற ஒரு அந்த இது சிஸ்டம் தான் சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது. இப்போ யூடியூப்பில் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி குயிக்காக வீடியோஸ் அப்படி குட்டி குட்டி வீடியோஸில் வந்து நிறைய டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகிப்படும் எங்களை அறியாமலே. அது வந்து கொஞ்சம் காலம் எனக்கு அது ஸ்டடீஸுக்கு பெருசாக பாதிக்கப்பட்டேன். அப்போ வந்து நான் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஃபோன் எடுத்தால் அது என்ன அறியாமலே 2 hours ஆகிருக்கலாம். 2 hours பெய்த்து எனக்கு அது தெரியா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் டிப்ஸை யூஸ் பண்ண ஆயிட்டு. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ
ஏன் அம்ரா நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் இஷ்யூஸ் சொல்லியிருந்தீங்க அதில் ஆல்வேஸ் தேர் இஸ் அ சொல்யூஷன். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸ் கட்டாயம் தேவைன்னு. ஏன்னா சில்ட்ரன்ஸ் மொபைல் யூஸ் பண்ணக்குள்ளேயோ அதை டிஜிட்டல் லேப்டாப் டேப்ல யூஸ் பண்ணக்குள்ளேயோ பேரண்ட்ஸோட கைடன்ஸ். சுபாஷ் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பேரண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸை சேஃபாக வச்சுக்கொள்ளலாம், இதுலேருந்து எப்படி அவங்களோட கிட்ஸை பாதுகாக்கலாம்? அது இப்போ இவன் நம்ம சொன்ன மாதிரி அந்த தான் வீட்டை கதைக்கிறேன்னு சொன்னவன் என்ன பேரண்ட்ஸோட அப்போ வந்து அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து சரியான முக்கியம். அது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவன் பிள்ளைகளோட கதைச்சு அதில் வந்து இருக்கிற ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸை பற்றி விளங்கப்படுத்தி அதை வந்து அவை அவைய சின்னாக்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தால் பயப்படாமல் பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய மாதிரி. அப்போ அந்த சில இடத்துல வந்து அதை சொன்ன உடனே பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுதுன்ட்டு நினைப்பினும். ஆனால் அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து அதுங்கிற கல்ச்சரல் இஷ்யூவும் உண்டு. நார்மலாக அந்த சவுத் ஏஷியன் கல்ச்சரல் இஷ்யூவில் அது பிள்ளையாக நினைக்கிறது ஓப்பனாக கதைச்சா. ஆனால் ஓப்பன் கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். அது ஒரு முக்கியம். பேரண்ட்ஸ் வந்து அதை இது செய்யணும். அடுத்தது வந்து இப்போ வந்து டிவைசஸ்லையும் அவன் அக்கௌண்ட் இதுகள்லையும் வந்து இப்போ ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம்ண்டா கேமிங் பிளாட்ஃபார்மிலேயே வந்து பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துட்டுது. அப்போ அது கேம் விளையாடுறது நாங்கள் அதை அவர் விரும்பி விளையாடுறார், அதுக்குள்ளால வந்து வரைக்கில் ஒரு பிள்ளைக்கு. ஆனால் நாங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷனை போட்டுட்டு கொடுத்தோம்டா அது வந்து உண்மையாகவே வந்து ஹெல்ப் பண்ணி. இப்போ ஒரு அக்கௌண்ட் உண்டு, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணாலோ அல்லது கூகுள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து பிள்ளைகளுக்கும் வந்து அதே அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு பேரண்டல் கண்ட்ரோலை க்ரியேட் பண்ணிக்க பேரண்ட் வந்து ஒவ்வொரு வீக்கும் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணி கொண்டிருக்கும். எவ்வளோ ஸ்க்ரீன் டைமில் இருந்தது, எவ்வளோ என்னென்ன அப்ளிகேஷனுக்கு போனது எல்லாமே வந்து இருக்குது. அப்போ அதை வந்து அதை கொண்டு வரையக்கில் வந்து அது ரியலி வந்து பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அதால் நீங்கள் வந்து அன்னெசரி கண்டென்ட்டை அக்சஸ் பண்ணுறதை குறைக்கலாம். அந்த ஏஜுக்குரிய கண்டென்ட்டை மட்டும்தானே ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கட்டாயமாக அந்த ஆன்லைன் ப்ரைவசியை பற்றி படிப்பிக்கணும் பிள்ளைகளுக்கு. பேரண்ட்ஸும் முதல்ல அதை அறிய வேணும். அது ஆன்லைன் ப்ரைவசி வந்து இங்கே வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அண்ட் இது என்ன சர்ட்ன்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவைன்ற சோஷியல் மீடியா சேனல்ஸில் நிறைய எடியூகேட் பண்ணினோம். அதில் வந்து பேரண்ட்ஸ் படித்து அதை வந்து எந்தெந்த லெவலில் வந்து அவைன்ற இன்ஃபர்மேஷனை இப்போ செக்யூரிட்டி இதில் வந்து மெயின்டைன் பண்ணணும்ன்றது போர்ட்டலில். அதே நேரம் வந்து என்ன விஷயத்தை ஷேர் பண்ணலாம், என்னத்தை ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல சென்ட் பண்ணிட்டோம்டா, சென்ட் பண்ணினா ஈவன் இஃப் யூ டிலீட் அது வந்து டிலீட் பண்ண பாட்டாண்டி இல்லை, அது வந்து வேர்ல்டில் வந்து எங்கேயும் போயிடும். அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ண முதல்ல இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். அப்போ அது வந்து அதாவது சென்ட் பண்ண முதல் யோசிக்கணும். அப்போ அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து விளங்கப்படுத்தி சொல்லணும். அடுத்தது வந்து வீட்டில் கதைக்கணும். சைபர் புல்லிங், டிஜிட்டல் என்ன மாதிரி பிள்ளை வந்து ரெஸ்பான்சிபிளாக டிஜிட்டல் டிவைஸை எப்படி பாவிக்கணும். போர்ட்டில் அதை நாங்கள் ஒரு யூனிசெஃபில் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து என்ஐயோட சேர்ந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனோட சேர்ந்து பைலட் பண்ணியிருக்கிறோம். டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸை வந்து கரிக்குலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் பைலட்டாக கொஞ்சம் ஸ்கூல்ஸுக்கு. அது வந்து ரோல் அவுட் பண்ணப்படும் நேஷனல் வைடாக. அப்போ டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப் பண்ண போது அந்த பிள்ளையை வந்து எடியூகேட் பண்ணணும். எப்படி அவள் வந்து நாளைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும். அதை ஹேட் ஸ்பீச் அல்லது சைபர் புல்லிங் அவே பிள்ளைகள் திருப்பி போய் செய்யக்கூடாது. அப்போ அப்படியான விஷயங்கள். அடுத்தது வந்து மானிட்டர் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் இருக்கிற இருக்கிறது என்ன சேனல், என்ன விஷயங்கள். அதே நேரம் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணினோம்ன்ற விஷயங்களை கைடன்ஸ் வந்து பிள்ளைகளை கொடுக்கணும். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், அது ஒரு சாஃப்ட் ஸ்கில் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஏனென்றால் நீங்கள் அதில் வார இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நீங்கள் வேண்டி எப்படி நீங்கள் திங்க் பண்ணி அது கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்தால் தான் அதை அனலைஸ் பண்ணி சரியாக பிள்ளையான்றதை கண்டுபிடிக்கலாம். அதில் என்ன அஜெண்டாவில் அந்த குரூப் போகுதோ அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரி இருக்குது. அப்போ அந்த அது அந்த ஸ்கில்ஸை கூட்டணும். இப்போ சாஃப்ட் ஸ்கில் வந்து தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்யூச்சர். அப்போ அதில் வந்து அதையும் இருக்கணும். அடுத்தது வந்து எல்லா இதையும் வந்து இப்போ நாங்கள் என்ன ப்ரீகாஷன் எடுத்தாலும் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடியூகேட் பண்ணி கொண்டும் இருக்கணும்.
அப்படி இருந்து கொண்டிருக்கையில வந்து நீங்கள் ஒரு பெரிய அதாவது ஒரு மினிமைஸ் பண்ணலாம் ரிஸ்க்கை வந்து டிஜிட்டல் என்வாயர்மெண்ட்டில் டிஜிட்டல் சேஃப்டியை அதோட எடியூகேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஏ சுபா, சில்ட்ரன்ட க்ரோத்தில் பேரண்ட்ஸ் பெரிய ஒரு ரோல் இருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே பேரண்ட்ஸ் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. ஸோ அது மாதிரி அம்ரா, நீங்கள் சொல்லுங்கள் வந்து எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சில்ட்ரன்ஸ் அதுலேருந்து வெளியில் வரலாம்? சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற சஜஷன் என்ன? நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற சஜஷன் என்ன? அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இஷ்யூஸ்லேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க? ஓம் ஜாதோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் அடிக்டிவாக இருந்தேன். அதுலேருந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கொஞ்சம் தர விரும்புகிறேன். நம்பர் 1, நீங்கள் வந்து ஒழுங்கான ஷெட்யூல் ஒன்று வச்சுக்கோங்க. கீப் அ ஷெட்யூல் ஃபார் யுவர் செல்ஃப். அப்படின்னா நான் வந்து இந்த டைமில் லெசன்ஸ் பார்ப்பேன், இந்த டைமில் தான் அப்படின்னா 1 ஹவர் மாதிரி வச்சுக்கிட்டு நான் இதை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா இதில் இந்த டைமில் வந்து நான் எனக்கு விரும்பினதை நான் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுவேன். அப்படி இன்னொரு நம்பர் 2 வந்து லிமிட் தி ஸ்க்ரீன் டைம். பிகாஸ் வி ஆர் சில்ட்ரன். ஒரு நாளைக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற மோர் தேன் 7 or maximum 8 hours don't use screen, because I can't say that don't use a screen for 5 ஹவர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ண வேணும்னு எனக்கு செய்யலைல. ஏன்னு கேட்டால் நானும் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அது 7 to 8 ஹவர்ஸ் எங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்க வாகுது. அது வந்து ஃபார் அவர் பெனிஃபிட் ஆல்சோ லிமிட் த ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு லிமிட்ஸ் போட்டுக்கோங்க. நான் இதை செஞ்சேன் அப்படின்னா இன்னொன்று நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக். நான் வந்து ஏதாவது ஒரு கிளாஸில் இருக்கும்போது ஆன்லைன் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ண போல் நான் வந்து 3 ஹவர் செஷன் நான் அந்த செஷனை ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சு தான் நான் இன்ஸ்டாகிராம் சைட் போவேன். அப்படி நான் எனக்கு அவார்டு இப்போ நான் அதை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படின்னு நான் என்ன அவார்ட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அட் ஒன் டைம். அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது வந்து நாங்கள் ஆன்லைன் செஷன்ஸும் தான் அவங்களோட லைஃப் இதுக்கும் தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். as Subhash said at the very beginning, we must always use social media with our parents' guide. அப்படின்ட்டு ஆல்வேஸ் பி ஓப்பன் டு யுவர் பேரண்ட்ஸ். பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு அடல்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்தாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக் மெசேஜ் வந்தாலும் அதை ஓடி போய் ஒரு அடல்ட்டுக்கிட்ட சொல்லுங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் யூ ஹாவ் த ரைட் ஃபார் வாய்ஸ், யூ ஹாவ் த ரைட் ஃபார் யூ ஹாவ் தி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன், சோஷியல் மீடியா, இன்டர்நெட், டெக்னாலஜி அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக யூஸ் பண்ணக்கா எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய இடம் இருக்குது. நிறைய சான்சஸ் எங்களுக்காக வேண்டி ஓப்பன் ஆகுமெண்டு. ஸோ தேங்க்யூ. நிறைய சஜஷன் தந்திருந்தீங்க அம்ரா அண்ட் சுபாஸ். இன்டே லிசன் டு த ஃபியூச்சர் பாட்காஸ்ட்டில் நாம் பார்த்துருந்தது சைல்ட் ரைட் அண்ட் டிஜிட்டல் சேஃப்டி எப்படி கனெக்ட் ஆகுது, இதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம், அதுக்கான சஜஷன் பார்த்துருந்தோம். இதே மாதிரி உங்களுக்கும் கருத்து தெரிவிக்க விரும்பினாங்கள் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். நவம்பர் 20th வந்து நாம் சிறுவர் உடன்படிக்கையில் 35வது வருஷத்தை நாம் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அந்த சீரீஸில் தான் வந்து இந்த பாட்காஸ்ட் இன்றைக்கு நாம் செஞ்சது வந்து எங்களோட கனெக்டடாக இருங்க. இன்னும் நிறைய பாட்காஸ்ட் இருக்குது. இதில் ப்ரீவியஸ் பாட்காஸ்டையும் லிசன் பண்ணுங்கள், ஃபியூச்சர் பாட்காஸ்டையும் லிசன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஃபார் ஆல்.